ராமு அக்கா. ராமு, மணி 10 அடிச்ச உடனே கரெக்டா ஆபீஸ் புறப்பட்டியே. உன்னுடைய பங்க்சுவாலிட்டியை நராட்டுறேன். நான் உங்க தம்பியாச்சே, காலத்தோட எதையும் செய்யணும். அதுதானே நீங்க எனக்கு கத்து கொடுத்திருக்கிற பாடம். ஆமா, இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆற மாதிரி நான் பிளாக் டைல வாங்கி வச்சிருந்தேன். நீ எதை கட்டிக்கிட்ட? ஆமாக்கா, மாறி போச்சு. டேய் ராமு, மனுஷனுடைய கேரக்டரை வெளிப்படுத்துறதே அவனுடைய பேச்சும் அவன் செலக்ட் பண்ற மேட்சும் தான்டா. சரி அக்கா, அந்த மேட்சை பத்தி தான் நான் உங்ககிட்ட பேசணும். நீங்க எனக்கு ஏற்பாடு பண்ணிருக்க கல்யாணத்தை பத்தி. கல்யாணத்தை பத்தி பேச என்ன இருக்கு? இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கல. வாட்? கல்யாணமே பிடிக்கலையா? கல்யாண பெண்ணு பிடிக்கலையா? அது இப்ப எதுக்குக்கா கல்யாணம்? ராமு, பரிசம் போட்டாச்சு. இனிமே அதை பத்தி பரிசீலனை பண்றதுக்கு இல்ல. முடிவு செய்யப்பட்ட நாள்ல முகூர்த்தம் நடந்தே தீரும். யூ மே கோ. பாத்தியா, நீ சொன்ன டயத்துக்கு கரெக்டா ரெடி ஆயிட்ட. நான் சொன்ன டைம் முடிஞ்சு 10 நிமிஷம் ஆச்சு. முதல்ல உங்க வாட்சை கரெக்ட் பண்ணுங்க. சாரிமா, பங்க்சுவாலிட்டி கீப் பண்ணணும் தான் பார்த்தேன். ஆனா நம்ம பர்சனாலிட்டி ரெடி பண்றது கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. பரவாயில்ல. இந்தாங்க. இந்த செக்க கேஷ் பண்ணிட்டு வாங்க. கல்யாண செலவுக்கு பணம் வேணும். 10,000 ரூபாயா? இத பாருங்க, காசை கண்ட உடனே உங்க மனசு மாறிடுமே. உங்க விளையாட்டெல்லாம் இதுல வேண்டாம். கல்யாண விஷயம். அப்படியே பிரஸுக்கு போய் அந்த கல்யாண பத்திரிக்கை எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. எவ்வளவு? 5000 பத்திரிக்கையா? ஆமா, 5000 பத்திரிக்கை அடிச்சு பசியே இல்லாத 10,000 பேருக்கு வடிச்சு கொட்டினா தான் பெருமைன்னு நினைக்கிறீங்களா? அது மாத்திரத்துதான் சட்டமே வந்திருக்கே. இது ஆடம்பரமே இல்லாத கல்யாணம். தேவகி, இந்த வீட்டுல உன் பேச்ச மீறி ஏதாவது ஒண்ணு நடக்க முடியுமா? அதனால முகூர்த்தத்துக்கு ஒரு மங்கள வாத்தியம் முழங்கினா போதும். महादेव विद्यं ब्रह्मणे नमः महागणपतिन्दाय नमः रमानं भवति सदायुतः तदपुरुषेन्द्रिके प्रतिष्ठति. தேவகியம்மா கூப்பிட்டீங்களா? ஏவளை கூப்பிடுங்க, ஆசீர்வாதம் பண்ணணும். என்னங்க? என்ன தேவகி? சம்பந்தி வீட்டுக்காரங்க வர சொல்லுங்க, ஆசீர்வாதம் பண்ணணுமா? வாங்க. தட்டு கொடுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. மீனா, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. सर्वमंगल मांगल्ये सर्वे शिवे साधकरण्ये त्र्यंबिके देवी नारायणी नमोस्तुते. சாந்தி பேரிட்டோம். கல்யாணத்தை ஏன் நிறுத்த சொல்ல? நான் அழுத கண்ணீர் ஈரம் காயறதுக்கு முன்னால இன்னொருத்தைய தாரமாக்கிக்க போறாரே உங்க தம்பி, அதை தடுக்க வந்திருக்கேன். என்ன சம்பந்தம் இல்லாம பேசுறேன்? உனக்கு புத்தி பேதலிச்சு போச்சா? இல்லனா உங்க தம்பிய காதலிச்சிருப்பேனா? என்னது? என் தம்பி உன்னை காதலிச்சானா? ஒரு காலம் இருக்க முடியாது. ஏன் முடியாது? அப்படி ஒண்ணு உங்க தம்பி பெண்களையே ஏறெடுத்து பார்க்காத யோகியர் இல்ல. நீ போய் சொல்ற, அவன் பேர்ல அநியாயமா குற்றம் சாட்டுற. நான் சொல்றது பொய்யா இருந்தா அவர் கொதிச்சு எழுந்திருச்சிருக்கணுமே. எங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க. ஏண்டா, அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையாடா? பேசேண்டா. அவர் பேச மாட்டார். என் கையில இருக்கே போட்டோ, இது பேசும்.
கவலைப்படாதீங்க. பெரிய இடத்து சம்பந்தம்னு நினைச்சு இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். மாப்பிள்ளை என்னடானா ஒரு சின்னதனமான காரியம் செஞ்சிருக்காரு. ஆமா. என்னங்க என்னவா உன் மச்சானுக்கு என் பொண்ணு விட அவளை வெட்டி ஆத்திரகுளத்துல ஏற்றி வையா. வாயா பெரிய மனுஷன். என் தம்பி அவனை காதலிச்சான். அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா ஆமா. என் தம்பி அவன் வாழ்க்கையை பாழாக்கிட்டான்னு சொல்றேன். ஆமா ஆமா ஆமா. உட்காரு. கட்டாசாலியே கட்டாசாலியே முதல்ல சொல்லுங்க. ராஜன் வந்தது போல மாப்பிள்ளை வந்தாரு. பத்தர மாட்டு தங்கத்தை போல பொண்ணையும் கண்டாரு. பட்டத்து ராஜன் வந்தது போல மாப்பிள்ளை வந்தாரு. பத்தரை மாட்டு தங்கத்தை போல பொண்ணையும் கண்டாரு. ஆசை வச்சாரு. இவ வலையிலிப்பா மாட்டிக்கிட்டாரு. ஆசை வச்சாரு. இவ வலையிலிப்பா மாட்டிக்கிட்டாரு. ஒரு பார்வை ஒரு ஜாடை கதை நல்லா சொல்வாரு. ஒரு பார்வை ஒரு ஜாடை கதை நல்லா சொல்வாரு. பட்டத்து ராஜன் வந்தது போல மாப்பிள்ளை வந்தாரு. பத்திர மாட்டு தங்கத்தை போல பொண்ணையும் கண்டாரு. மாவிலை பந்தலிலே மேளம் முழங்க. மாப்பிள்ளை அழகை கண்டு நெஞ்சு மயங்க. மாவிலை பந்தலிலே மேளம் முழங்க. மாப்பிள்ளை அழகை கண்டு நெஞ்சு மயங்க. கடத்தலிலே பார்த்துக்கிட்டு காலம் போல வந்து அருகில் உள்ள தோழியை பார்த்து அம்மா முன்னது என்னடி நேர்த்து ஆத்தாடி வெட்கம் என்னவோ. அடி ஆத்தாடி வெட்கம் என்னவோ. பட்டத்து ராஜன் வந்தது போல மாப்பிள்ளை வந்தாரு. பத்திர மாட்டு தங்கத்தை போல பொண்ணையும் கண்டாரு. ஓரமா ஒதுங்கிறிய என்ன நினைப்பு. யாரிடம் நடக்கும் அடி வாங்க நடிப்பு. ஓரமா ஒதுங்கிறிய என்ன நினைப்பு. யாரிடம் நடக்கும் அடி வாங்க நடிப்பு. அதத்தின் அழகு முகத்தில் தெரியும். மனசு எனக்கு புரியும். அடிச்சு கடி பஞ்சன மந்திரம் பாப்பா உனக்கு என்னடி சொல்லணும். ஆத்தாடி வெட்கம் என்னவோ. அடி ஆத்தாடி வெட்கம் என்னவோ. பட்டத்து ராஜன் வந்தது போல மாப்பிள்ளை வந்தாரு. பத்திர மாட்டு தங்கத்தை போல பொண்ணையும் கண்டாரு. சேலையில் ஆம்பிள்ளைய கட்டி போடு. சீக்கிரம் குழந்தைக்கு ஒரு தொட்டில் போடு. சேலையில் ஆம்பிள்ளைய கட்டி போடு. சீக்கிரம் குழந்தைக்கு ஒரு தொட்டில் போடு. அரைச்சு சந்தனம் எங்கே அத்தா மாப்பி பூசடி எங்கே பசிக்கிறன்னு சொல்லும் முன்னே பாலும் பணம் தரணும் கண்ணே. ஆத்தாடி வெட்கம் என்னவோ. அடி ஆத்தாடி வெட்கம் என்னவோ. பட்டத்து ராஜன் வந்தது போல மாப்பிள்ளை வந்தாரு. பத்திர மாட்டு தங்கத்தை
ஜாடை கதை நல்லா சொல்வாரு. ஒரு பார்வை ஒரு ஜாடை கதை நல்லா சொல்வாரு. எதுக்காக கடல்ல விட போறேன்? கடல்ல முத்தெடுக்கவா போறேன், விழுந்து சாக போறேன். என்னம்மா சாவை பத்தி இவ்வளவு சாதாரணமா சொல்றேன்? என்ன போல அனாதைகளுக்கு வாழறது தாங்க கஷ்டம், சாகிறது ரொம்ப சுலபம். சாகுற அளவுக்கு உனக்கு என்னமா கஷ்டம் வந்தது? என் தாயார் இறந்துட்டாங்க. அதையாக்கின தகப்பனார் எங்க இருக்காருன்னே தெரியல. அவரைத்தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த அனாதைக்கு ஆதரவு காட்டின ஒருத்தன். ஆனா அவன் ஒரு அயோக்கிய. என்ன கடைச்சரக்காக்கி காசு சம்பாதிக்கணுங்கிறது தான் அவனுடைய நோக்கங்கிறது அப்புறம் தாங்க தெரிஞ்சது. மானம் மரியாதையை விட்டுட்டு இப்படியெல்லாம் வாழறதை விட சாகிறதே மேல்னு முடிவுக்கு வந்துட்டேன். அருகே நம்ம சந்திப்பே ஒரு விசித்திரமான சந்திப்பு தான். ஏறத்தாழ நானும் அதே முடிவோட தான் இங்க வந்திருக்கேன். என்னது, தற்கொலை பண்ணிக்கவா? அப்படி ஒரு சூழ்நிலை தான் வச்சுக்க. ஆமா, நீங்க ஷிப்பிங் கார்பரேஷன் ஓனர் தேவகி அம்மாவோட தம்பி இல்ல? என்ன சார், செல்வமும் செல்வாக்கும் நிறைஞ்ச குடும்பத்தை சேர்ந்தவர் நீங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம்? காதல் தோல்வியா இல்ல கல்யாண தகராறா? விரும்பாத கல்யாணம் தான் என்னோட வேதனைக்கு காரணம். விருப்பம் இல்லைன்னா அந்த கல்யாணத்தை நிறுத்திட வேண்டியதானே? முடியாது. இந்த கல்யாணத்தை முடிவு செஞ்சிருக்கிறது எங்க அக்கா. அக்காவோட கட்டளை தான் எங்க வீட்டுல சட்டம். அதை மாத்த யாராலும் முடியாது. ஏன் முடியாது? நீங்க சரின்னு சொல்லுங்க, இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தி காட்டுறேன். என்ன சொல்ற? அது எப்படி முடியும்? நீங்க நான் சொல்றபடி கேளுங்களேன். நிச்சயமா என்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். கல்யாணத்தை தடுத்து நிறுத்த உதவி செய்யறதா சொல்லிட்டு நீயே கல்யாண பெண்ணா வந்து நிக்கிறியே, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க, சிக்கலை தீர்க்கத்தான் நான் வந்தேன். ஆனா நானே உங்களுக்கு ஒரு சிக்கல் ஆயிடுவேன்னு நினைக்கவே இல்லைங்க. உன்னை மனவரையில உட்கார வச்ச அந்த நேரத்திலேயாவது நீ உண்மையை சொல்லி இருக்கலாமே. இதே கேள்வியை நானும் உங்ககிட்ட கேட்டிருக்கலாம் இல்லையா? ஒரு பொய்ய சாட்சியோட உண்மையை நிரூபிச்சிட்ட பிறகு உண்மை சாகிறத தவிர வேற வழியே இல்லைங்க. நடிக்க வந்த உனக்கு இங்க உள்ள ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் பார்த்த உடனே ஆசை வந்துருச்சு, அப்படித்தானே? மரணத்தையே மடியில கட்டிக்கிட்டு பொறுப்பட்டவனா கேவலம் இந்த மாளிகை வாசத்துக்கா மயங்கிட்டேன்னு நினைக்கிறீங்க? மணவரையில நடிக்க வந்தரி இப்ப கட்டிலறையில நடிக்க வந்திருக்கே, அது ஒண்ணு போறாதா? நீ தற்கொலை பண்ணிக்க போறதா சொன்னதெல்லாம் வெறும் வேஷன்னு இப்பதான் புரியுது. நான் கடல்ல இருந்து சாக துணிஞ்சனே, அது மட்டும் தற்கொலை இல்லைங்க. 4 பேருக்கு முன்னால உங்க காதலியா நடிக்க வந்தேனே, அதுவும் ஒரு வகையில தற்கொலை தான். அதே 4 பேருக்கு முன்னாடி உன்னை காதலிச்சு கைவிட்டதா அவமானப்பட்டனே, அது கூட தற்கொலை தான். அதனாலதான் நான் உங்களை மதிச்சேன், இப்படிப்பட்ட நாடகத்துக்கும் சம்மதிச்சேன். இப்ப நான் என்ன செய்யணும்? நீங்களே ஒரு முடிவை சொல்லுங்க. சாந்தி, எதிர்பாராத சூழ்நிலையில உன் கழுத்துல நலிய கட்டினேன். உன்னை மனைவியா ஏத்துக்கிற நிலைமையில நான் இல்லை. ஏன் தெரியுமா? இத பாத்தியா? இதான் லலிதா, என் மனைவி. இப்ப அவ உயிரோட இல்லை. அவ குடியிருந்த உள்ளத்துல உனக்கு கொடுக்கிற நிலைமையில நான் இல்லை. எல்லாம் புரிஞ்சு போச்சுங்க, எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. இனிமே முடிய சொல்ல வேண்டாம், நான் வரேன். நீங்க? ஆமா, நானேதான். இங்கேயே நிக்கிறீங்க. காவலா? ஆமாம்மா,
இந்த வீட்டோட மானம், மரியாதை, அந்தஸ்து இதெல்லாம் காவல் காக்கிறேன். புருஷனை விட்டே பிரிஞ்சு போயிட முடிவு பண்ணிட்டு தப்பம்மா. சீதை நாட்டை தாண்டி போனா அப்படாத ஆபத்து அவ ஒரே ஒரு கோட்டை தாண்டின உடனே ஏற்பட்டது. ஏன் தெரியுமா? அவ மத்ததையெல்லாம் தாண்டி போனப்போ அவ புருஷன் பக்கத்துல இருந்தா. கோட்டை தாண்டினப்போ மட்டும் இன்னைக்கு முறைப்படி விடப்பட்ட அந்த கோடுதான் வீட்டுக்கும் நிலப்படியா வச்சிருக்கு. அந்த நிலப்படியை தாண்டி போற எந்த பெண்ணுக்கும் வாழ்க்கை நிலைக்கிறது இல்லை. தெரியும்? தெரிஞ்சுமா நீ பிரிஞ்சு போக துணிஞ்சிட்ட? உன் புருஷன் மனைவிக்கு தர வேண்டிய உரிமையை தர மறுக்கிறான் இல்லையா? அவனை திருத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு மட்டும், உனக்கும் தான். வா வா சாந்தி. இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியே போக சொல்ல யாருக்கும் உரிமை இல்லை. நீ இங்கே இருந்தாகணும். போகல. என்னடா திரும்பி வந்தாலே நினைக்காதீங்க. உங்க அக்காவால எனக்கு இந்த அறையில தான் இடம் பிடிச்ச முடியுமே தவிர உங்க மனசுல இடம் பிடிச்சு தர முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். சங்கடம் சிலருக்கு சத்தம் போடாம வரும், எனக்கு கெட்டில கொட்டிட்டு வருது. என்ன சாந்தி கண்ணெல்லாம் செவந்திருக்கு? இது என்ன கேள்வி? பார்த்தாலே தெரியல. ராத்திரிலாம் தூக்கம் அர்த்தம். இங்க உன் கண்ணத்தை காட்டு. கண்ணத்துல என்னடி பாக்குற? அவர் கண்ணை வச்சிருக்காரான்னு பாக்குற. கண்ணை வைக்கிறதுக்கு அவர் என்ன திருடல? அண்ணி, உங்க நாத்தனார் செய்தியை கேட்டீங்களா? எல்லா செய்தியும் எனக்கு தெரியும். நீங்க எல்லாரும் போய் டிஃபன் சாப்பிடுறீங்களா? சாந்தி, உன்னுடைய புத்திசாலித்தனத்தை நான் பாராட்டுறேன். நீ சமாளிக்கிற விதமே ஒரு அற்புதம் தான். யூ டன் எ குட் ஜாப். போதும் தேவகி, உன் தம்பி கவனி. புது மாப்பிள்ளை தெம்பா இருக்க வேண்டாம். சாப்பிட லட்சணம் மாடாது. துள்ளி குதிக்கிற வயசு, அள்ளி விளாசுவியா? தவர் கல்யாணத்துக்கு முந்தி நானே ஒட்டட குச்சியா இருந்தேன். என்ன உருளைக்கிழங்கா மாத்துறது உங்க அக்கா தான். தேவகி, நம்ம புராணத்தை கொஞ்சம் எடுத்து விடுவோமா? போதும் போதும். ராமு, இந்த கூட்டு உன் பொண்டாட்டி செஞ்ச. வேண்டாம், எனக்கு கூட்டு பிடிக்காது. கூட்டு உனக்கு பிடிக்கலங்கிறது தான் தெரியுது. பொண்டாட்டி கொஞ்சம் மிச்சமிங்க. பொண்டாட்டிக்கா? சாந்தி, அடுப்புல ஏதோ புகையுது, கொஞ்சம் பாருமா. ராமு, சாப்பிடறதுக்கு முன்னால காக்காய் கூடதான், சாப்பிட்ட பிறகு கட்டிக்கிட்டவளுக்கு ஒரு கை சாதம் வைக்கிறது நம்ம பண்பாடுப்பா. அது அந்த காலம். நான் வச்சிருக்கிறேன். சாந்தி, சாந்தி, பாபா உட்காரு. உனக்குன்னு உன் புருஷன் எவ்வளவு மிச்சம் வச்சுட்டு போயிருக்கான் பாத்தியா? சாப்பிடு. என்னம்மா? ஒண்ணுமில்ல, சாதத்துல கல்லு. அந்த சாதத்தை ஒதுக்கி வச்சுட்டேன். அப்படி ஒதுக்கிட கூடாதுங்க. ஏன்னா புருஷன் கைப்பட்ட சாதம் பிரசாதம்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் பொட்டியை போட்டு கேச்சு கொடு. பொட்டியில சூடு வருது. அவசரப்பட்டு
சட்டையை உடம்புல மாட்டி அப்படியே இஸ்திரி பண்ணிடுவேன். போச்சு போச்சு. ஐயோ என் சட்டை போச்சா, சட்டை போச்சா, சட்டை போச்சா. நிறுத்திய கொடுத்தது ஒரே சட்டை. சட்டை போச்சா, சட்டை போச்சா நீங்க எடுக்கிறிய. உன் சட்டைக்கு ஒண்ணும் கொள்ள இல்ல. என் கட்டை வரல் போயிடுச்சு. ஐயோ கட்டை வரல போனா போதும். வெறும் கட்டையோட நிக்கிற. சீக்கிரமா சட்டையை தேய்ச்சி கொடு. கொடுக்க என்ன என்ன உடலா தடல தள்ளு இல்லையா? பெரிய பாடி. நீ கேவலமா பேச. இந்த பாடியை பார்க்கணும்னு கோடிக்கணக்கானவங்க கூடி நிக்கிறாங்க தெரியுமா? ஆமா இவர் பாடி பெரிய உயிர் காலேஜ் கூடி நிக்கிறாங்க பாக்குறதுக்கு. இந்த சட்டையை விட்டா வேற வழி இல்லையா உனக்கு? வெள்ளையம்மா இருக்கிறது ஒரே ஒரு சட்டை. அதிகாலையே எழுந்திருச்சு நானே அதை துவைச்சு அடுப்படியில காய வச்சு உங்ககிட்ட கொண்டாந்து பொட்டி போட கொடுக்குறேன். சீக்கிரமா போட்டு கொடு. நான் போகணும். எங்க எனக்காக பெரிய பெரிய ஆளுங்களை காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமா மாத்து சட்டைக்கு வழி இல்ல, பெரிய மனுஷங்க காத்துக்கிட்டு இருக்காங்களே. பைத்தியம் பாத்தீங்களா, பைத்தியம் பாத்தீங்களா, பைத்தியம் பாத்தீங்களா, பைத்தியம் பாத்தீங்களா? என்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து இந்த பக்கம் ஒரு ஆள் தப்பி ஓடி வந்தான் பாத்தீங்களா? பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தப்பி வந்தானா? ஆமா. இந்தால பாருங்க. சாந்தி வாங்கம்மா வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதாமா வந்தேன். சாந்தி நீ சௌக்கியமா இருக்கியாம்மா? சந்தோஷமா இருக்கேம்மா. உட்காருங்க. பரவாயில்லம்மா. சாந்தி இவங்க யாருமா? நான் எங்க அம்மாவை எழுந்த அனாதையா நினைப்போ இவங்கதான் எனக்கு ஆதரவு காட்டி என்ன வளர்த்தவங்க. அப்படியா? ஆமாம்மா. சாந்தியை என் சொந்த மகளா நினைச்சு பாசமா வளர்த்தேன். சாந்தி இங்க சந்தோஷமா இருக்கிறத கேள்விப்பட்டு பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தம்மா. சாந்தி இந்த பெட்டியும் போட்டோவும் தான் உங்க அம்மா உனக்குன்னு வச்சுட்டு போன சொத்து. இத ஓன்ட்ட சேர்த்துட்டு போலாம்னு வந்தேன். இந்த அப்ப நான் புறப்படுறேங்க. சாப்பிட்டு போங்க. பரவாயில்ல, முடிஞ்சா நான் இன்னொரு முறை வர்றேம்மா. நான் வரேன். சாந்தி இவங்கதான் எங்க அம்மா. மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. அதனாலதான் அவங்கள தெய்வமாக்கிட்டாங்க. தேவகி யாருமா அந்த தெய்வம்? இவங்கதான் எங்க அம்மா. இல்லங்க வழி விடு, நான் போகணும். எனக்கு ஒரு வழியை சொல்லிட்டு போங்க. அதான் சொல்லிட்டேன். உன் வாழ்க்கைக்கு எவ்வளவு பணம் வேணா கேளு தர்றேன். பணத்தை நான் கூலி வேலை செஞ்சு கூட சம்பாதிச்சிட முடியுங்க. ஆனா எனக்கு தாலிய நீங்க தாங்க கொடுக்க முடியும். தரித்திரம் பிடிச்ச உன் கழுத்துல நான் தாலியை கட்டினா லட்சாதிபதி தேவகியை நான் கல்யாணம் செய்திருக்க முடியாது. உனக்காக என் வாழ்க்கை அழிச்சுக்க நான் தயார். என்னங்க நீங்க சந்தோஷமா வாழுங்க. யார் கூட வேணும்னாலும் வாழுங்க. ஆனா தகப்பன் பேரு தெரியாத வேண்ட கொடுமைக்கு நம்ம குழந்தைய மட்டும் ஆளாக்கிடாதீங்க. விட மாட்டேன், விட மாட்டேன். உங்களை நான் விடவே மாட்டேன். விட மாட்டியா? சாந்தி உங்க அப்பா யாருமா? அவர் பேர் என்ன? தயவு செஞ்சு இந்த பாவியை பத்தி மட்டும் எதுவும் கேட்காதீங்க. அந்த துரோகி எங்க அம்மாவுக்கு வாழ்வு கொடுக்க மறுத்தது மட்டும் இல்ல, எங்க அம்மாவை கொலையே பண்ணிட்டான். அப்படிப்பட்ட துரோகி யாரா இருந்தாலும் சரி, அவரை ஒழிச்சு கட்டணும். அப்பதான் இந்த சமுதாயமே உருப்படும். என்னங்க நீ வாமா. எங்க அம்மாவை கொன்னது யாரு யாருன்னு தேடிட்டு இருந்தேன். இப்ப நேருக்கு நேர் பார்த்துட்டேன். சாந்தி, அன்னைக்கு தன்னல என் கண்ணை மறைச்சிருச்சுப்பா. இப்ப என் தவற நான் உணர்ந்துட்டேன். மன்னிச்சிரு. 1000 இருந்தாலும் நான் உன்னை பெத்தவன். சபாஷ், இப்பவாவது இதை ஒத்துக்கிறதுக்கு மனசு வந்தது. இதுக்காதான் இவ்வளவு காலம் காத்துட்டு இருந்தேன். நான் தான் உன் மகன், நீதான் என் தகப்பன். இந்த ஊரறிய உலகறிய சொல்லிடு. வா. இல்ல இல்ல, அது மட்டும் என்னால் முடியாது.
தேவகியை பத்தி உனக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சா அவ எரிமறை ஆயிடுவா. அந்த நெருப்புல என் எதிர்காலமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். நான் தான் உன் தகப்பன்ற உண்மை தெரியறதுனாலே உனக்கும் பயன் இல்லை, எனக்கும் நன்மை இல்லை. தயவு செய்து வெளியில் சொல்லிடாதம்மா, சொல்லிடாது. ஆமா, என்ன பெத்தத நீடா, எங்க அம்மாவை கொன்னத நீடாங்கிற உண்மை ஊருக்கு தெரியணும். அதுக்கான தண்டனை நீ யாருக்கு வைக்கலாம்? சாந்தி, அம்மா சாந்தி, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என்ன காலி கொடுத்தாரு, என்ன தூக்கு மேடிக்க ஆரம்பிச்சிடாதப்பா. நீ ஒரு கொலைகாரம் மட்டுமில்ல, பெரிய கோழை. உனக்கு பூவும் பொட்டும் கொடுத்த அந்த தேவகியினுடைய பூவையும் பொட்டையும் நீ பறிச்சிடாதம்மா. அந்த புண்ணியவதிய காரணம் காட்டி நீ செஞ்ச பாவத்தை மூடி மறைக்க சொல்றியா? இப்பவும் சொல்றேன், என்ன பெத்தவர்ங்கிற முறையில உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். தேவகி அம்மா அவருடைய கணவன்கிற ஒரே காரணத்துக்காக மன்னிக்கிட்டேன். போயிடுங்க, போயிங்க. உன்னை மட்டும் அவர் கொல்லலம்மா, உண்மையை சேர்த்து கொண்டுட்டார். சாந்தி, யாரம்மா அப்படி உண்மையை கொன்னது? அது நீ இன்னும் உங்க அம்மாவை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அந்த கவலையை விடு. இனிமே இதுதான் உனக்கு புகுந்த வீடு, பிறந்த வீடு எல்லாமே. இதுவரைக்கும் தான் நாடகம் எல்லாம், இனிமே வேஷத்தை கலைச்சிடலாம். வேஷத்தை கலைக்கிறது சுலபம்தான், ஆனா பாசத்தை கலைக்கிறது தான் கஷ்டம். நல்லா படிச்சு பாருங்க. நீங்க சொன்ன மாதிரியே பத்திரம் தயார் பண்ணிருக்கு. காப்பி சாப்பிடுங்க. சாந்தி, சாந்தி, குட்டிங்க. ஆமாமா, உட்கார். வக்கீல் சார், இதான் ராமுடைய வைஃப் சாந்தி. வணக்கம். மிஸ்டர் ரங்கநாதன், சாந்தி கிட்ட விவரத்தை சொல்லுங்க. தேவகி அம்மா அவங்க பேர் உள்ள பூர்வீக சொத்துல ஒரு பகுதியை உங்க பேருக்கு சாசனம் பண்ணி உயில் எழுதியிருக்காங்க. அண்ணி, என்ன இதெல்லாம்? சாந்தி, நீ ஒரு வீட்டு மகளா இருந்தும் சுகத்தை அனுபவிக்கல, இந்த வீட்டு மருமகளா வந்தும் சுகத்தை அனுபவிக்கல. உன் எதிர்காலமாவது சுகமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த சொத்தை உன் பேருக்கு எழுதி வச்சேன். அண்ணி, சாப்பாடும் நிழலும் தான் என் எதிர்கால தேவைன்னா அதுக்கு இந்த பத்திரம் எதுக்கு? ஒரு சத்திரம் போதுமே. சாந்தி, வெறும் கையோட தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். இங்க எனக்கு சுமங்கலிங்கிற சொத்து கிடைச்சிருக்கு, உங்க தங்கமான மனசுல இடமும் கிடைச்சிருக்கு. அதை விடவா இந்த சொத்து பத்திரம் எல்லாம்? சொல்லுங்க. சாந்தி, பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லைன்றது உண்மைதான். ஆனா அதே சமயம் பணம் இல்லாமலும் வாழ்க்கை இல்லம்மா. ஆமா சாந்தி, உன்னுடைய நன்மையை கருதி நான் இதை எழுதியிருக்கிறேன். மறுக்காம வாங்கிக்கம்மா. என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி, என் சொத்து இந்த எழுத்துல இல்ல, என் கழுத்துல இருக்கு. பாத்தியா ராமு, ஆஃப்டர் ஆல் நான் அவ பேர்ல ஒரு உயிரை தான் எழுதி வச்சேன். ஆனா அவ இந்த குடும்பத்துக்காக தன் உயிரையே எழுதி வச்சிருக்கிறான். இன்னைக்கு பத்திரிகை எல்லாம் வந்துருச்சா? நல்ல சார், போய் வாங்கிட்டு வா. என்ன பிரகாஷ், கடை பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. கட்டிங்க? ஐயோ இல்லப்பா. சேவிங்க? இல்ல பிரதர். ரெண்டும் இல்லாம சேர்ல வந்து சாஞ்சி நிக்கிற, ரெஸ்ட் எடுக்க வந்தியா? இல்லப்பா, கொஞ்சம் முடிய வெட்டணும். முடிய வெட்ட மாதிரி தெரியக்கூடாது. ஓஹோ, ட்ரிம்மிங்கா? ஆமா. சரி, தலை முடிய ட்ரிம் பண்ணிடுறேன். மூஞ்சில இருக்கிற முடிய இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் எடுக்கணும். எடுத்த மாதிரியே தெரியக்கூடாது. அதாவது திட்டு திட்டா தீவு கட்டி விட்ட மாதிரியே இருக்கணும். ஓகே ஓகே. சாதாரண மலத்தை
என்ன மேன் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ போலாம். அதுக்குள்ளவா? என்ன மேன் 1/2 மணி நேரம் ஆகுது, அதுக்குள்ளாரவா சொல்லுது? சரி, சார்ஜ் என்ன? 15 rupees, 15 ரூபாய். இது 15 ரூபாயா? சவரம் பண்றதுக்கு வந்தா தங்க சவரம் வரையும் சொல்லிட்டு இருக்கீங்களா? என்ன மேன் கேக்குது? தலை ஜங்கிள் மாதிரி இருந்துச்சு, ட்விங்கிள் மாதிரி அழகா செஞ்சுக்குது. உன் மூஞ்சி கண்ணாடியில பாரு, அப்புறம் குடு ஃபீஸ். கண்ணாடியை ஏன் பார்க்கணும்? உன் முகத்துல பார்த்தா தெரியுமே. இருந்தாலும் ஃபீஸ் அதிகம் தான். அதுக்குன்னு ஃப்ரீயா வெட்ட சொல்றீங்களா? வருஷத்துல 2 நாள் நாங்க ஃப்ரீயா தான் வெட்டுறோம். மகாத்மா காந்தி பிறந்த நாள், பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள். அப்படியா? இந்தமா ஃபீஸ். இனிமே வருஷத்துல அந்த 2 நாள் வர்றேன். ரொம்ப கியூ ஜாஸ்தியா இருக்கும், முன்னாள் ராத்திரியே வந்து படுத்துங்க. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். சரி, அது எது ஒரு மாதிரி. That's all finished. முடி நல்லா தான் விட்டு இருக்கிறேன். என்ன சார்ஜ் சொல்லு? 25 ரூபாய். 25 ரூபாவா? ஏன்பா நீ இந்த தொழிலை செய்யறதுனால இவ்வளவு ரேட்டா? யார் வேணுமானாலும் எந்த தொழிலையும் செய்யலாம். இன்னார் தான் இந்த தொழிலை செய்யணும்னு சட்டம் கிடையாது. நான் கூட தான் உங்க கூட படிச்சிருந்தேன். இதோ இவர் லாயர் ஸ்டோர் சதாசிவம். இவர்கிட்ட இந்த தொழிலுக்காக 6 மாசம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேங்க்ல லோன் வாங்கி இந்த கடையை திறந்தா வியாபாரம் ஜாம் ஜாம் நடக்குது. உன்ன மாதிரி உங்க அப்பா பணத்தை செலவு பண்ணிட்டு பூ போட்ட ஜுப்பா போட்டா திரியறேன். இந்தாப்பா ட்ரிம்மிங் படி தான் வந்தேன், உங்ககிட்ட மீட்டிங் கேட்க வரல. இந்தா புடி. என்னப்பா உனக்கு அவ்வளவு கோவம் வருது? மிஸ்டர் சதாசிவம், மணியாச்சு சார், நீங்க புறப்படலாம். ஜோலி, இந்தா இத கேஷ் பாக்ஸ்ல போடு. இன்னைக்கு ஜாலியா ஏதாவது ஒரு சினிமாவுக்கு போலாமா? ஓகே. அந்த நடமாட இஸ்திரி வண்டி வெள்ளையம்மா வருது. அந்த இஸ்திரி வண்டி பார்த்தா பயப்படுது. அது என்ன கம்பல்சரியா லவ் பண்ணுது. இப்போ நான் எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கணுமே. கவலைப்படாத மேன், இஸ்திரி வண்டி நான் பாத்துக்கிறேன். மச்சான் மச்சான், என்னடி அரக்கவனு? நான் அவன் முறை மாப்பிள்ளை கூப்பிட்டா நீ ஏண்டி மறக்கிற? எங்கடி மச்சான்? பாஸ் வெளியில போய்க்குதா? பாஸ் வெளியில போய்க்குதா? என்னடி சிலுக்குது? இது யாரடி? இது புது கேராக்கி? கிராக்கிலா பேசாது, இது பணக்கார கஸ்டமர். அது யாரு அப்பேற்பட்ட கஸ்டமர்? ஐயோ அடி பாரிசே, என் மச்சான் சோப்பு சீப்பாவா கிடக்குது. இப்படி மூஞ்சி முகர எல்லாம் வெள்ளை அடிச்ச மாதிரி அடிச்சிருக்க. வாய் மூக்குல எல்லாம் எதுக்குடி சோப்பு? இத பத்தி உனக்கு தான் தெரியும். ஏண்டி என்ன பார்த்தா என்ன தெரியும்னு கேட்டேன். பாரடிய கத்திய பாரடிய கத்திய. ஏய் வெள்ளமா, இது நைஃப் கத்தி. கத்தின்னா வெட்டும் ரத்தம் கொட்டும் எனக்கு மட்டுமா தெரியும்? கிராக்கிக்கு கூட தான் தெரியும். ஏன் கிராக்கி? முன்னாடி ஓனாம் பல்லின்னுக்கிட்டு என்ன மிஞ்சி மிஞ்சி போனா இந்த சைடு கிருதாவை எடுக்கும்போது காது போகும், மீசை எடுக்கலாம்னு பார்த்தா மூக்கு போகும், 3வது இழுப்புல மூச்சு போகும், உயிரா போகும். அதெல்லாம் ஒண்ணு போகாது. கிராக்கி தொண்டை குழியில கத்திய வைக்கும் போதுதான் பல பேர் உண்மையே சொல்லுவாங்களாம். இப்ப நீ உண்மையை சொல்றியா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இல்ல பூச்சியா வாயில அடிப்பேன். காதலிக்கிறியா சொல்லு. யார? உன் மாமா மகளை தானே? நீயே முந்துற, நீ சொல்லு. இந்த பஞ்செல்லாம் எனக்கு வேணும். ஆமா கத்தி பேசு, இல்ல கத்தி பேசும். வெள்ளையம்மா என்ன சலூன் மச்சான்? எனக்கு தெரியாம போயிடுமா? வெள்ளையம்மா, நான் காணாம இருந்தா நீ எப்படி தவிக்கிறேன்னு பார்த்தேன். உன் மனசுல இருக்கிற காதல அளந்தேன். ஆமா, இவங்க பெரிய இன்ச்சி டேப்பு அளக்குறீங்களா? இந்த பாரு மச்சான், தெரியாதியா வெத்தலை பாக்கோட வந்து கல்யாணத்துக்கு நாள் நிச்சயமா இந்த வெள்ளையம்மா காரியமான மாறிடுவா. அண்ணா என்னப்பா 6 மாசம் கழிச்சு உங்க மகன் வீட்டுக்கு வந்திருக்கேன். பாசமா பரிவா அன்பா ஒரு வார்த்தை பேசக்கூடாதா? பாசமா அது முதல்ல உனக்கு இருக்கா? குடும்பத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம 5-6 மாசமா ஊற சுத்தி இருக்கிற நீ எங்க? 1000 இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க பிள்ளையாடி புள்ள எவன் பணம் வச்சிருக்கானா? ஒரு தங்கச்சி இருக்கிறாளே, அது கல்யாணம் இவன் தானடி முன்னாடி நின்று நடக்கணும். அதை பத்தி அவன் கொஞ்சமாவது கவலைப்பட்டானா? நான் வரலங்கிறதுக்காக தங்கச்சி கல்யாணம் நின்னு போயிடுச்சா? நின்னு போயிடுச்சே. என்ன சொல்றீங்க? கல்யாணத்தன்னைக்கு தாலி கட்ட போற நேரத்துல அவனோட காதலிய வரவழைச்சு கலாட்டா பண்ணி உன் தங்கத்துல கட்ட வேண்டிய தாலிய அவ கழுத்துல கட்டி விட்டாங்க அந்த ராமு. இவன் காதலியா இருக்க முடியாது. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. திட்டம் ஆடி இருக்காங்க நினைக்கிறேன். ஆமா அண்ணா, எனக்கு துரோகம் பண்ணவள சும்மா விடக்கூடாது. விடமாட்டேன்.
என் தங்கையோட வாழ்க்கை பாழாக காரணமானவங்களை பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். அவளை மட்டும் இல்ல, அவனையும் சேர்த்துத்தான். யார் நீங்க? பாஸ்கர். என்ன பார்க்க வந்த விஷயம்? உன்னை பார்க்க வரல, பழி வாங்க வந்திருக்கிறேன். என்னையா? எதுக்கு? தங்க கமலாவை கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலைங்கிறதுக்காக அந்த சதிகாரி சாந்தியை கொண்டு வந்து நாடகமா நீங்க மரபச்சா? உன்னால என் தங்கையோட வாழ்க்கையே அழிஞ்சது. இப்போ என்னால நீ எழிய போற. அப்புறம் அந்த சதிகாரி சாந்திக்கு நான் தான் கேரபட்ரஸ். என் மனைவியை பத்தி ஏதாவது தரக்குறவா பேசுனேன், நீ முழுசா அந்த அறையை விட்டு வெளியே போக மாட்டேன். அவ பெரிய பட்டத்திராணி, மட்டமா பேசினா மதிப்பு குறைஞ்சிடும். அவ சரித்திரமே என் கையில இருக்கு. என்னை விட வசதியா இருக்கிறனால அவ ஒன்ன பிடிச்சிட்டா. உன்னை விட வசதியா இன்னொருத்த கிடைச்சா அங்க தாவிடுவா. அதுதான் உன் பொண்டாட்டி. அன்கல்ச்சர்ட் ப்ரூட். இவனை ரெக்கார்ட் பண்ணுங்க. என்ன கை நீட்டி அடிச்சு மானத்தை பறிச்சுட்ட, நான் உன் உயிரையே பறிக்காம விட மாட்டேன். ஏண்டா கந்தா கத்துற? கையங்காரியமா இருந்தேன். என்ன சாமி கரண்டியோட வர சமை பக்கலா பாத்துக்கிட்டு இருந்தேன். உன் குரலை கேட்ட உடனே பாத்திரத்தோட வந்துட்டேன். ஆமா அம்மாவை எங்க காணா? அவளுக்கு இது மாசண்டா. ஏண்டா சிரிக்கிற? ஆமா சாமி, ஏற்கனவே உனக்கு எத்தனை குழந்தைங்க? 8 தாண்டா. சரிதான். நம்பர் சரியில்லை, 9ஆம் பெத்துக்கலாம், நவகிரகம் கொண்டாடலாம் நினைக்கிறியா? சாமி, இந்த மாதிரி குடும்பத்தை பெருகிக்கிட்டே போனா நமக்கு பால் மட்டும் இல்ல, பச்சை தண்ணி கூட குடிக்க கிடைக்கவே கிடையாது சாமி. எனக்கு தெரிகிறது, உனக்காதங்களுக்கு புரியலையே. இந்த ஜால்ஜாதினி செவுத்துல நல்லா கொட்டை எழுதுல, 1க்கு மேல் இப்போது வேண்டாம், 2க்கு மேல் எப்போதுமே வேண்டாம்னு சொல்லி எழுதிட்டு முக்கோணம் போட்டு அதுல ஷெவுப்பு பெயிண்ட் வேற அடிச்சு வச்சிருக்காங்களே, அதெல்லாம் படிக்கலையா நீ? அதெல்லாம் நின்னு படிக்கிறதுக்கு நேக்கு எதுடா நேரம்? அதெல்லாம் படிக்க உனக்கு நேரம் இருக்குமா? கந்தா கிண்டலா கிண்டலாடா பண்ற. நாளைக்கு நோக்கு ஒரு கல்யாணம் நடந்து நீ என்ன பண்றேன்னு பாக்கலாம். சாமி, நமதெல்லாம் ஒரு திட்டமிட்ட குடும்பம், தெவிட்டாத இன்பம். அப்படியே புள்ளைய பெத்துக்கிறவங்க தான் பெத்துப்பேன். ஒண்ணுக்கு பொன்மனம்னு பேர் வைப்பேன், இன்னொன்னுக்கு செம்மல்னு பேர் வைப்பேன். ரெண்டையும் அள்ளி கொடுக்கிற வள்ளலா வளர்ப்பேன். ஊருக்கே உதாரணமா இருக்கிற குடும்பமா என் குடும்பம் இருக்கும் சாமி. ஊர் ஜனங்கள்லாம் என்ன பேசிக்குவாங்க தெரியுமா? வாய்ந்தா பொன்மன செம்மல் மாதிரி வாயினையா, இல்லைன்னா அதெல்லாம் ஒரு வாய் வான்னுவாங்க. ஏன் வண்டியை குறுக்க நிக்க வச்சிருக்கீங்க? வண்டி ரிப்பேர். பார்த்தா தெரியல? வண்டி ரிப்பேரா?